ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த இயரில் 2026 அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிற சில ஐடியாஸ் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். தயவுசெய்து இதை ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. உங்களோட ஓன் டியூ டிலிஜென்ஸ் அண்ட் ரீசர்ச் போட்டு மட்டும் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுங்க. முடிஞ்சால் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட, ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நிஃப்டி ஃபார்மா பற்றி பார்க்கலாம். நான் நிஃப்டி ஃபார்மா செக்டரில் நாட்கோ ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் போன்ற கம்பெனிஸ் பற்றி உங்ககிட்ட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தார், என்னால் எல்லா கம்பெனிஸும் இண்டிபெண்ட் ஸ்டாக்ஸாக இன்வெஸ்ட் பண்ண முடியல, என்கிட்ட அவ்வளோ ஃபண்ட்ஸ் இல்லை, நான் ஃபார்மா பீஸில் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. நீங்கள் ETF ரூட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபார்மா பீஸை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸுங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டே இருக்குது. இதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற சில மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸுமே இருக்கும். அவங்க இந்த இண்டெக்ஸை க்ளோஸாக ட்ராக் பண்ணுற ஒரு ஃபண்டுமே வச்சுருப்பாங்க. கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் நிஃப்டி ஃபார்மாக்கும் நிஃப்டி ஹெல்த் கேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருந்தாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். It is designed to reflect the behavior and performance of the pharmaceutical sector in India. So top pharma companies in Indiaவை ஒரு பேஸ்கெட்டாக போட்டு குறிப்பிட்ட வெயிட்டேஜ் கொடுத்து ட்ராக் பண்ணிட்டு வர இண்டெக்ஸ் தான் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ். இதை சில மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் ட்ராக் பண்ணிகிட்டே வருவாங்க. ETFஸில் ஃபார்மா பீஸ் ட்ராக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பேசிக் இண்டஸ்ட்ரி வழியாக போய் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கிற வரைக்கும் பார்த்துடலாம். சன் ஃபார்மாக்கு 22% இருக்குது, சிப்லாக்கு 10% இருக்குது, டாக்டர் ரெட்டிக்கு 9% இருக்குது, டிவிஸ் லேப்க்கு 9.84% இருக்குது, லூபெனுக்கு 6.2, லாரஸ் லேப்ஸ்க்கு 5.22. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்கும் குறிப்பிட்ட வெயிட்டேஜ் இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் நான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஃபார்மா கம்பெனி. அதில் 2.77% தான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த இண்டெக்ஸை 100 ரூபா போட்டேன்னா அதில் 22 ரூபா சன் ஃபார்மாக்கு போகும், 9 rupees டிவிஸ் லேபுக்கு போகும், 6 rupees லூபெனுக்கு போகும். இந்த கம்பெனிஸ்லாம் நான் இண்டிவிஜுவலாக பிக் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் வேல்யூவேஷனில் பிக் பண்ணவே மாட்டேன். பட் இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபார்மா செக்டர் ஆஸ் ஹோல்லே இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபார்மா செக்டர் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிஃப்டி 50 ஆகிய பெஞ்ச்மார்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு கூட ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் ஆல்ஃபா, இண்டிவிஜுவல் ஸ்டாக் ரூட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் சரியான முடிவாக இருக்கும். சிப்லா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ்லாம் எனக்கு அந்த ஆல்ஃபா கிரியேட் ஆகும் ஏன்னா லாங் பீரியட் ஆஃப் டைமுங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் ரிஸ்க்குன்னு நினைக்கிறவங்களோ, இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஃபண்ட்ஸ் இல்லாதவங்களோ, ஃபார்மா செக்டரில் எனக்கு எந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக இந்த ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார்மா செக்டரில் புல்லிஷாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும். நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ்க்கும் நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருந்தாரு. அதை நீங்கள் நிஃப்டி வெப்சைட்டில் போய் பார்த்தாலே உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும். நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸில் நிஃப்டி ஃபார்மாவும் இருக்கும், அதை தவிர நிஃப்டி ஹாஸ்பிட்டல் செக்டாரையும் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் போயிட்டு பேசிக் இண்டஸ்ட்ரின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃபார்மாசிட்டிக்கல்ஸுக்கு 78% வெயிட்டேஜ் இருக்குது. ஆல்ரெடி என்னென்ன ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி நிஃப்டி ஃபார்மாலே பார்த்துட்டோம். ஹாஸ்பிட்டல் செக்டரில் 19.99% இருக்குது. இதில் மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு 7%, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு 7%, ஃபோர்டஸ்க்கு 4% கொடுத்துருக்காங்க. அது தவிர நீங்கள் ஹெல்த் கேர் ரீசர்ச் அனாலிட்டிக்ஸ் போனீங்கன்னா சின்ஜினுக்கு வந்து 1.26% கொடுத்துருப்பாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஹெல்த் கேரில் ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதை தவிர ஹாஸ்பிட்டல் அண்ட் சில ரீசர்ச் கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னுமே டைவர்சிஃபிகேஷன் தேவைப்பட்டது, ஹாஸ்பிட்டல் செக்டர்லேயும் நீங்கள் புல்லிஷாக இருந்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா விட்டுட்டு நிஃப்டி ஹெல்த் கேரை பிக் பண்ணலாம். ஐ பர்சனலி வுட் பிக் நிஃப்டி ஃபார்மா செக்டர். ஏன்னா ஹெல்த் கேரில் ஹாஸ்பிட்டல் செக்டர் என்ன பொறுத்தவரைக்கும் எலிவேட்டட் வேல்யூவேஷன்ஸில் கரண்ட்டாக இருக்குது. ஒரு 1 or 2 years முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் செக்டருமே அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் தான் இருந்தது. பட் இப்போ ஒரு பெரிய ரன் அப் கொடுத்தது, மேபி ஒரு புல் பேக் நடந்ததுன்னா நீங்கள் நிஃப்டி ஹெல்த் கேருக்கு ஷிஃப்ட் ஆகலாம். நான் இந்த 2 செக்டர்லையுமே 2026க்கு மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லையுமே ரொம்பவே புல்லிஷாக இருக்கேன். முக்கியமாக நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ். நான் 3ஆவதாக ஷேர் பண்ண போகிற செக்டர் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டெடிகேட்டட் வீடியோவே போட்டிருக்கேன். நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ்னால் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் aims to track the performance of stocks from the Nifty 500 index which represents the capital market theme. இந்தியாவோட கேபிட்டல் மார்க்கெட் தீம் எவர் க்ரோயிங்காக இருக்குங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் சூப்பராக வளர்ந்துருக்கு. அதை விட வேகமான வளர்ச்சி கூட நம்மளால் ஃப்யூச்சரில் பார்க்க முடியுங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். டோட்டல் எஸ்ஐபி ஆர்டர் புக் 10 years பேக்குக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் 10 years பேக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஏன் ஒரு சூப்பர்பான செக்டாருங்கிறது புரியும். நீங்கள் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸில் போய் பேசிக் இண்டஸ்ட்ரி போட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன வெயிட்டேஜ் இருக்குங்கிறது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டேட்டா பிளாட்ஃபார்மில் 38.61%,
அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு 22%, ஸ்டாக் broking அண்ட் alliedக்கு 19.35%, டெபாசிட்ரிஸ், கிளீனிங் ஹவுசஸ் அண்ட் அதர் இன்டர்மீடியட்ஸ்க்கு 16.04%, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு 3.67%. நீங்கள் இது ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம இதோட ஃபேக்ட் ஷீட்டை கிளிக் பண்ணி பார்ப்போம். அதோட டாப் 10 ஹோல்டிங்ஸ் நம்மளுக்கு இங்கேயே கிடச்சிரும். பிஎஸ்சிக்கு 19% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, எம்சிஎக்ஸுக்கு 15%, ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு 15%, 361 WAM 8%, சிடிஎஸ்எல்க்கு 7%, கேம்ஸ்க்கு 4.93%, நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 4.33%, ஏஞ்சல் ஒனுக்கு 4.18%, கேஃபின் டெக்னாலஜிஸ்க்கு 3.99%, மோட்டிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு 3.67%. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக சில கேபிட்டல் மார்க்கெட்ஸ் கம்பெனிஸுமே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பிக் பண்ண செக்டார் நிஃப்டி ஃபார்மா, ரெண்டாவது நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ். நிஃப்டி ஃபார்மாவோட டைவர்சிஃபைடாக ஹாஸ்பிட்டல் செக்டரை இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிஃப்டி ஹெல்த் கேரை பிக் பண்ணலாம். நான் மூணாவதாக அண்ட் ஃபைனலாக சூஸ் பண்ணுற செக்டார் நிஃப்டி நான் சிக்லிக்கல் கன்சூமர் இண்டெக்ஸ். நிஃப்டி நான் சிக்லிக்கல் கன்சூமர் இண்டெக்ஸ் நிஃப்டி எஃப்எம்சிஜி செக்டரோட எனக்கு இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா எஃப்எம்சிஜி செக்டார் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கும், இது கொஞ்சம் டைவர்சிஃபைடாகவும் இருக்கும். இந்த செக்டார் லாங் டேர்மில் நிஃப்டி 50யை கன்சிஸ்டண்ட்டாக பீட் பண்ணிகிட்டே வந்திருக்கு. இதில் கன்சூமர் கூட்ஸ், கன்சூமர் சர்வீசஸ், டெலிகாம் சர்வீசஸ், மீடியா என்டர்டெயின்மெண்ட், பப்ளிகேஷன், டெக்ஸ்டைல் செக்டார் போன்ற எல்லா செக்டர்ஸுமே இருக்குது. அதில் லார்ஜஸ்ட் 30 ஸ்டாக்ஸ் இந்த நான் சிக்லிக்கல் கன்சூமர் இண்டெக்ஸில் இருக்கும். நான் சிக்லிக்கல் கன்சூமர் இண்டெக்ஸை க்ளோஸாக க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் ட்ராக் பண்ணிகிட்டே வருது. க்ரோ நிஃப்டி நான் சிக்லிக்கல் கன்சூமர் இண்டெக்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். இதோட ஃபேக்ட் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 10 கம்பெனிஸ் கிடச்சிரும். பாரதி ஏர்டெலுக்கு 10%, ஐடிசிக்கு 10%, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 8%, எட்டர்னல் 8%, டைட்டன் கம்பெனி 7%, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 5%, இன்டர்குளோப் ஏவியேஷன், இண்டிகோ 4.85%, ட்ரெண்ட்டுக்கு 4%, நெஸ்லே இந்தியாவுக்கு 3.92%, டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு 3%. இது தவிர நிறையா கம்பெனிஸ் இருக்குது. நான் சிக்லிக்கல் கன்சூமருங்கிறது ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் தான். பட் ஹெச்டிஎஃப்சி ஒரு நான் சிக்லிக்கல் கன்சூமர் ஃபண்ட் வச்சுருக்காங்க. இது இண்டெக்ஸை ட்ராக் பண்ணாமல் அந்த நான் சிக்லிக்கல் கன்சூமர் இண்டெக்ஸில் இருக்கிற கம்பெனிஸ்லேருந்து பிக் பண்ணி இவங்களே குறிப்பிட்ட வெயிட்டேஜ் கொடுத்து ட்ராக் பண்ணிட்டு வராங்க. எட்டர்னலுக்கு 9% கொடுத்துருக்காங்க, ஹிந்துஸ்தானுக்கு 8% கொடுத்துருக்காங்க, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்க்கு 5%, காட்ரேஜ் கன்சூமருக்கு 5%, பாரதி ஏர்டெலுக்கு 4%. இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்க்கும் என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதுக்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம். இது ஹெச்டிஎஃப்சியோட நான் சிக்லிக்கல் கன்சூமர் ஃபண்ட். அந்த இண்டெக்ஸ்லேருந்து இருக்கிற கம்பெனிஸை ட்வீக் பண்ணி இவங்களுக்கு ஏற்ற வெயிட்டேஜ் கொடுத்து இவங்க ட்ராக் பண்ணிட்டு வராங்க. இதோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்திருக்கு, ஃப்யூச்சரில் நல்லா இருக்குங்கிறது நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறது என்ன பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு நல்ல முடிவாக இருக்கும். பாசிவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும், எஸ்ஐபி பண்ணிகிட்டே வரணும்னா இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் மை பர்சனல் ஒப்பீனியன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இண்டெக்ஸ் இல்லாமல் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த ஃபண்ட் மேனேஜரோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் இந்த ஃபண்டில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வரும், ஃபண்ட் மேனேஜர்ஸ் மாறுவாங்களா மாட்டாங்களா, அவங்களோட லாங் டேர்ம் ஆல்ஃபா கிரியேஷன் எப்படி இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க வேண்டியிருக்கு. யூஸ்வலாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அந்த ஃபண்ட் மேனேஜர் நிஜவாலே நல்லா இருந்தால் அதுக்கேற்ற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்கறதுல நம்ம யோசிக்கக்கூடாது. லைக் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் நிப்பானோட சைலேஷ் ராஜ்மன் மேனேஜ் பண்ணுற ஃபண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா என்ன தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட அதிகமாக இருந்தாலும் அவங்க அதுக்கேற்ற ஆல்ஃபாவும் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னடா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா முதல் ஃபியூ மந்த்ஸோ இல்லை ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் ரிட்டர்ன்ஸே கிடைக்கலன்னு நம்ம தளர்ந்து போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காம கண்டினியூஸாக எஸ்ஐபி பண்ணிட்டு வரவங்க தான் லாங் டேர்மில் இன்னுமே அதிகமான வெல்த் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க டியூரிங் நெகட்டிவ் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க, இல்லை கன்சாலிடேஷன் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதிகமான கேபிட்டல் ஆல்ரெடி உள்ளே போட்டிருப்பாங்க. அது அங்கேருந்து ரிட்டர்ன் கொடுக்கும்போது எல்லா கேபிட்டலுக்கும் சேர்த்து வச்சு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். மனம் தளர்ந்து போகவே கூடாது. ரிட்டர்ன்ஸ் முதல்ல கொஞ்ச நாளைக்கு வரலையேங்கிறத பார்த்து பயப்படவே கூடாது. வரலையேங்கிறத பார்த்து நம்ம சந்தோஷமாக இருந்து மேலும் மேலும் நம்ம கேபிட்டலை சிஸ்டமேட்டிக்லி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோவில் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் எந்தெந்த செக்டார்ஸில் நான் ரொம்ப புல்லிஷாக இருக்கேன், எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் புல்லிஷாக இருக்கேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது 2026க்கு மட்டும் இல்லை, இட் இஸ் பியாண்ட் 2026, நெக்ஸ்ட் 5 இயர்ஸாக இருக்கலாம், 10 இயர்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக இது லாங் டேர்மில் நல்லாவே ப்ளே அவுட் ஆகுங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். என்னடா வெறும் செக்டார்ஸை மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. நிஃப்டி 50 இருக்கட்டும், இல்லை நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இருக்கட்டும், இல்லை நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இருக்கட்டும், இந்த மாதிரியான இண்டெக்ஸஸில் எப்போல்லாம் அது ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜஸோட சீப்பராக இருக்கோ அப்பப்போ நம்ம தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் செக்டார் வைஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.